ஜெகன் வாருங்க இருங்க. எப்படி ஜெகனா எப்படி கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போச்சு? கிறிஸ்மஸ் என்னடா நல்லா போச்சு. ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருந்து, நல்ல சாப்பாடு, 2 நாளா நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கோம். கிறிஸ்மஸ் அப்போ நல்ல சாப்பாடு போல இருக்கு. ஆமாடா, மட்டன் எடுத்து நல்ல சாப்பாடு. அது நல்ல சாப்பாடு தான் இல்லையா? ஆமா ஆமா, கிறிஸ்மஸ் கொண்டாடணும் இல்லையா? சரி, என் வீட்டில் நேற்று நல்ல சாப்பாடு தான் கேட்டீங்களா. மட்டனை எடுத்துருந்து சிக்கன் பொரிச்சதான் உண்டு. நேற்று நல்ல சாப்பாடு தான். இன்னைக்கு தான் இறச்சி எடுத்து கொடுக்க நேரமே இல்லை. நீ சாம்பார் தான் காணும், கொஞ்சம் பேரே காய்கறி கலந்ததை வச்சிருக்கேன்னு தோணுது. சாப்பாரா? நீ இறச்சி ஏதாவது எடுத்துட்டு காண்டாமடா. இன்னைக்கு எல்லாம் நல்ல கிறிஸ்மஸ் டைம் இல்லையா? நான் காலையில போனேன், ஒரு வான்கோழி பிடிச்சேன், கொஞ்சம் குழம்பு வச்ச சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வறுத்து வைக்க சொல்லியிருக்கேன். நீ மத்தியானம் போய் நல்ல ஒரு சாப்பாடு இருக்கு. அப்போ வான்கோழி ஆனா நல்ல சாப்பாடு போல இருக்கு. சரிதான், நேரமும் போகல. என்ன இங்கே போனாலும் கொள்ளலாம் தான் போல இருக்கு. ஆமாடா, நேரமும் போகல. கன்னியாகுமரி ஒன்று போயிட்டு இருக்கோம்மா. அப்போ அண்ணா வீட்டில் ஒன்று சாப்பிட்டு ரோட்டா சாப்பிட்டு வந்து போ. நீங்களாவே போய் சாப்பிட்டு வாருங்க. நீ சாம்பார் வச்சு சாப்பிடியதான் ஒண்ணுதான், எனக்கு கூட சும்மா வரதான் ஒண்ணுதான். எனக்கு வான்கோழி ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மனம் அடிக்குது கம்முன்னு. இதுக்கு நான் ஒரு சாப்பாடை போட்டுட்டு வரேன். சரியா, போமா. போன் அடிச்சவரை போனை அடிக்காரு. எங்க போனாருன்னு தெரியல, போனை அடிக்காரு. ஜெகனை வெளியே போன சொல்லி கூப்பிட்டாரு. போன் அடிச்சு எடுக்கையும் செய்யாரு. நல்ல வான்கோழி எல்லாம் பொறிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ஆள் ஒரே சாப்பாடு போல இருக்கு, வெளியிறங்கியாரு. அப்படிதான் போல இருக்கு. மாறேன்னு சொன்னாரு, ஆளையும் காணாங்கல்ல. அந்த பார்த்தா வந்து அண்ணா வான்கோழியா என்ன வீட்டுல சாம்பாராச்சும் இருந்தது. இந்த ஒரு ஊறுகாய்க்கே பார்க்கறது கிடக்குது. பாமட்டம் இல்லைன்னா உமக்கு